அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்திற் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடி வருகிறோம், அல்லது கிறிஸ்துமஸுக்கு நேராக நாம் பயணம் செய்து வருகிறோம். இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் வந்த உடனே நாம் கிறிஸ்துமஸை நம்முடைய நினைவிலே கொள்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் என்றால் பொருள் என்னவென்றால் கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்பதுதான் பொருளாகும். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கலாத்திய நிருபம் 4ஆம் அதிகாரம் 5வது வாக்கியம். அதாவது கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்கிற அந்த பொருள்தான் அந்த கிறிஸ்மஸ் என்கிற வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. அருமையானுள்ளே, கிறிஸ்மஸ் காலத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மக்கள் அநேக அன்பளிப்புகளை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கொடுக்கிறார்கள், கணவன் மனைவிக்கு கொடுக்கிறான், மனைவி கணவனுக்கு கொடுக்கிறார். அதே போல் நண்பர்களும் நண்பர்களுக்கு இவ்வாறு பரிசுகளை கொடுப்பது பழக்கமாகவும் பாரம்பரியமாக மாறிவிட்டது. ஆனால் இவ்வாறு கொடுக்கிறதற்கு ஒரு அடிப்படையான ஒரு காரியம் என ஷேரிங் என்று சொல்லலாம், பகிர்ந்து கொடுத்தல் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, இந்த நாளிலே கிறிஸ்மஸ் காலத்திலே அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் என்னவென்றால் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தன்மை. இந்நாட்களிலே மக்கள் எல்லாரும் தன் வாழ்வு தன் குடும்பம் என்று வாழ்கிறார்கள். ஆனால் பகிர்ந்து கொடுப்பது தான் கிறிஸ்மஸ் உடைய அர்த்தம், பொருள் என்று சொல்லலாம். முதலாவதாக பரலோகம் தம்முடைய மகிமையை பகிர்ந்து கொண்டது. அது மிக முக்கியமானது. ஹெவன் ஷேர்டு இட்ஸ் க்ளோரி என்று சொல்லலாம். அப்படியானால் பரலோகம் எவ்வாறு மகிமையை பகிர்ந்து கொண்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் இப்பூமியிலே பிறந்த பொழுது அந்த சமயத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கே மகிமை காணப்பட்டது. யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 14 கிறிஸ்து பிறந்ததை குறித்து யோவான் எழுதும்போது சொல்கிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கொண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. நான் முதலாவது என்ன சொன்னேன்? கிறிஸ்துமஸ், அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்றால் என்ன, அதனுடைய பொருள் என்றால் என்ன? பரலோகம் தன் மகிமையை பகிர்ந்து கொண்டது. கிறிஸ்து பிறந்ததினாலே பரலோகத்தின் மகிமை மனுகுலத்திலே வெளிப்பட்டது. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அதிலே 2ஆம் அதிகாரத்திலே 6, 7 வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அப்படியானால் அருமையானவர்களே, கிறிஸ்து பிறந்தபோது பரலோகம் தன்னுடைய மகிமையை இந்த பூமியிலே அது பகிர்ந்து கொண்டது. இரண்டாவதாக அங்கே வேத வசனத்தின்படி வாசித்தால் லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 7வது வாக்கியத்திலே அங்கே மரியாள் தன் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளைக்கு பெற்றெடுக்கிற சூழ்நிலையிலே சத்திரத்திலே இடமில்லை. ஆகவே மாடுகள் அங்கு தங்குகிற அந்த முன்னணியிலே பிள்ளையை கிடத்தியிருந்தார்கள். அந்த மாடுகள் அல்லது கால்நடைகள் தங்குகிற இடத்திலே முன்னணை என்பது அந்த மிருகங்கள் சாப்பிடுவதற்குரிய ஆகாரம் வைக்கிற இடமாகும். அந்த இடத்திலே
இந்த அருமையான பிள்ளையை அங்கு வைத்தார்கள். லூக்கா ஒரு சிறந்த வைத்தியன், அதே சமயத்தில் நல்ல சரித்திர ஆசிரியர். அதை விளக்கும் போது எழுதுகிறார், முன்னணையில் வைத்தார் என்று எழுதுகிறார். முன்னணை என்பது அந்நாட்களிலே சிறந்த இடம் அல்ல, பெஸ்ட் பிளேஸ் அல்ல. அது மிகவும் மோசமான ஒரு இடம், ஒரு அசுத்தமான ஒரு இடம். ஒருவேளை மரியாள் அங்கே யோசேப்பு அந்த பிள்ளை பிறந்த அந்த சூழ்நிலை கண்டபோது அந்த மிருகங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது விலகி இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே முன்னணியிலே ஆண்டவராய் இயேசுவானவர் கடத்தப்பட்டார். அருமையான சகோதர சகோதரிகளே, உலகத்தை உருவாக்கினவர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், அவர் தேவனுடைய குமாரன். அப்படிப்பட்டவர் சாதாரணமான மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே வைக்கப்பட்டிருந்தார். ஆக அதை இன்னொரு கோணத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகம் எவ்வாறு தன் மகிமையை பகிர்ந்து கொண்டதோ அதே போல இந்த மிருகங்களும் தன்னுடைய மகிமையை பகிர்ந்து கொண்டதை திருமறையிலே வாசிக்க முடிகிறது. அருமையான சகோதர சகோதரிகளே, ஏசாயா 1:3 வாசித்து பாருங்கள். அங்கு வேதவசனம் சொல்லு, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலரோ அறியாமலும் அதற்கு உண்மை இல்லாமலும் இருக்கிறார்கள் என்கிற பொருளிலே தீர்க்கச் சொல்கிறார். அப்படியானால் மிருகங்கள் கூட ஆண்டவரை அறிந்து கொள்கிறது, அந்த மிருகங்கள் கூட தன்னுடைய எஜமானை புரிந்து கொள்கிறது. ஆனால் மக்கள் தங்கள் எஜமானாகிய ஆண்டவரை அறியவில்லையே என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் அங்கே வெளிப்படுத்தி எழுதுகிறார். அருமையானவர்களே, முதலாவது பரலோகம் தன் மகிமையை பகிர்ந்து கொண்டது. மிருகங்கள் தங்களுடைய இருப்பிடத்தை அல்லது கொட்டகையை, தொழுவத்தை பகிர்ந்து கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோமா? மூன்றாவதாக இங்கே வேத வசனத்தின்படி பார்த்தால் மனுகுலத்தாரும் சிலர் பகிர்ந்து கொண்டார்கள். எதை பகிர்ந்து கொண்டார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஆண்டவருடைய பெற்றோர்கள் அங்கே பகிர்ந்து கொண்டார்கள். மத்தேயு நற்செய்தி நூல் 1:18-19 வாசித்து பாருங்கள். மரியாளை குறித்து வேதவசனம் சொல்கிறது. மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாய் யோசேப்பு நீதிமானாய் இருந்ததினாலே அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் என்று சொல்லி வேதவசனத்திலே வாசிக்க முடிகிறது. அருமையானவர்களே, மோசேயினுடைய பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த கல்லறியாதபடி இரகசியமாய் தள்ளிவிட யோசேப்பு எண்ணினான். உபாகமம் புஸ்தகம் 22 அங்கே 20-21 வாசித்து பாருங்கள். மரியாள் இடத்தில் வந்து தேவதூதன் லூக்கா 1:27-28 இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவள் கேட்கிறாள், நான் புருஷனை அறியாதவள் அல்லவா, இது எப்படி ஆகும் என்று கேட்டாள். அதற்கு அங்கு தேவதூதன் மூலமாய் பதில் சொல்லப்பட்டது. அதே போல யோசேப்பு தள்ளிவிடலாமா என்று எண்ணும்போது ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக அவனோடு பேசி அந்த இரகசியங்களை வெளிப்படுத்திய போது அவனும் அதற்கு கீழ்ப்படிந்து அவளை ஏற்றுக்கொள்கிறான். ஆகவே 2 பேருடைய வாழ்க்கையிலும் ரிஸ்கான ஒரு வாழ்க்கை, நிந்தனையான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் செயல்பட்டார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 2 மக்களும், அதாவது இயேசுவின் பெற்றோராகிய மரியாளும் யோசேப்பும் தங்கள் வாழ்வை தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்து அவர்கள் இடம் கொடுத்ததினாலே அவர்களுடைய வாழ்விலே ஆசீர்வாதமான காரியங்கள் நடைபெற்றது. அருமையானவர்களே, இவர்கள் தங்கள் இருவரும், அதாவது யோசேப்பு மரியாளும் தங்கள் இருவரும் தேவ திட்டத்திற்கும் தேவ தீர்மானத்துக்கும் தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டத்திற்கும் தேவ நோக்கத்திற்கும் நீங்கள் அர்ப்பணித்து கீழ்ப்படுகிற நிலையில் இருக்கிறீர்களா? அடுத்ததாக பெற்றோர்களான இந்த மரியாள் யோசேப்பு மாத்திரம் கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று பகிர்ந்து கொண்டதோடு நின்று விடவில்லை. கிழக்கில் வந்த சாஸ்திரிகளும்
அங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதை நான் சொல்கிறேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11 எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே வேதவசனம் சொல்லுகிற கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள், சிலர் இவர்கள் 3 பேர் என்று சொல்லுவார்கள். நமக்கு எத்தனை பேர் என்று தெரியாது. அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் நமக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள். ஆனால் நீண்ட பயணம் செய்து வருகிறார்கள். அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு அதை பின்பற்றி வருகிறார்கள். நட்சத்திரத்தை கண்டு யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறார் என்பதை செய்தியை புரிந்து கொண்டு வருகிறார்கள். இவர்கள் வான சாஸ்திரிகளாக இருக்கலாம், அல்லது நட்சத்திரங்களையும் வானத்தில் உள்ளதை கணிக்கிற ஞானிகளாக விஞ்ஞானிகளாக இருக்கலாம். நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வருகிறார்கள். நட்சத்திரம் பகலிலே காணப்படாது. ஆகவே இரவில்தான் நீண்ட பயணம் செய்து வருகிறார்கள். அந்த வந்தவர்கள் நேராக நட்சத்திரம் வழிநடத்தப்பட்ட இடமாகிய அந்த பிள்ளை இருந்த இடத்துக்கு வந்தபோது தாயையும் பிள்ளையும் கண்டார்கள். பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். பணிந்து கொள்ளும்போது அவர்கள் எதை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், தங்களுடைய வாழ்க்கையிலே பொன்னை, அதே சமயத்தில் தூப வர்க்கத்தை, வெள்ளை போளத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கென்று தங்கள் பொக்கிஷங்களை பகிர்ந்து கொண்டார்கள். முதலாவது நான் சொன்னேன், பரலோகம் தன் மகிமையை பகிர்ந்து கொண்டது. இரண்டாவது சொன்னேன், அங்கு மாடுகள் அல்லது கால்நடைகள் தங்களுடைய முன்னணியை பகிர்ந்து கொண்டது. மூன்றாவது, மனு குலத்தின் சில மக்கள் சிலதை பகிர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னேன். அதில் முதலாவதாக இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கே யோசேப்பும் அவ்வளவு நிந்தனையான சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பணியிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டார்கள். அடுத்ததாக கிழக்கில் வந்த ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் தங்கள் ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்காக பகிர்ந்து கொண்டார்கள். தங்கம் அல்லது பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த பொன் என்பது ராஜாக்களோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். அதே சமயத்தில் தூப வர்க்கம் என்பது அது உண்மையாகவே ஆசாரியனோடு சம்பந்தப்பட்டதாகும். வெள்ளை போளம் என்பது பலியோடு அவருடைய மரணத்தோடு சம்பந்தப்பட்டதாகும். விலைமதிக்க முடியாத அந்த ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்கென்று அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அருமையானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆண்டவருக்கென்று உங்கள் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை உங்களை கொடுத்திருக்கலாம் அல்லது உங்கள் ஜீவியத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்கள் ஐஸ்வர்யத்தை ஆண்டவருக்கென்று கொடுத்திருக்கிறோமா? இதை நாம் கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்மை அர்ப்பணிப்பது தான் சிறந்தது. அந்த அர்ப்பணிப்போடு இந்த ஞானிகள் சாஸ்திரிகள் செய்தது போல ஐஸ்வர்யத்தை, நம்முடைய செல்வத்தை ஆண்டவர் விரும்புகிறபடி, ஆண்டவர் தூண்டுகிறபடி ஆண்டவருக்கென்று படைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சாஸ்திரிகள் அல்ல ஞானிகள் 3 காரியங்களை கொடுத்தது ஆண்டவருடைய எதிர்கால திருப்பணியை, எதிர்கால அழைப்பை அது உறுதிப்படுத்ததாக இருந்தது. இயேசுவே ராஜாவாக, இயேசுவே ஆசாரியனாக, இயேசுவே நம் எல்லாருக்கும் ஜீவ பலியாய் மடிய போகிறார் என்பதை தீர்க்கதரிசனமாக அவர்கள் கையளித்ததிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு மக்களும் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 15 20 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே மேய்ப்பர்கள் ஆண்டவரை குறித்த செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அருமையான ஞானிகள் அல்ல சாஸ்திரிகள் நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்படவில்லை. ஆனால் தூதர்களினாலே, திரளான வான தூதர்களினாலே வழிநடத்தப்படுகிறார்கள். தூதன் அவர்களிடத்தில் தோன்றி தேவனுடைய செய்தியை சொல்கிறார். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்கிறார். அவர் இரட்சகர் என்பதை சொல்கிறார். நீங்கள் போய் அவரை காண்பீர்கள், அவர் முன்னணியிலே கடத்தி இருப்பதை காண்பீர்கள் என்று சொன்னார். சொன்னபோது தூதனுடைய வார்த்தையை கேட்டு உடனடியாய் மேய்ப்பர்கள் போய் கண்டார்கள். அந்த பிள்ளையை தூதர்கள் சொன்னபடியே அதை கண்டபோது துதித்து கொண்டே திரும்ப வருகிறார்கள். அப்படி வரும்போது அவர்கள் செய்தது என்ன? தங்களுடைய வாழ்க்கையிலே
அவர்கள் அறிந்ததை கண்டதை அவர்கள் பிரசித்தம் பண்ணிக்கொண்டே வருகிறார்கள். அருமையானவர்களே, இந்த மேய்ப்பர்கள் கிறிஸ்துவின் செய்தியை பிரசித்தம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் அல்லது கொண்டாட போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஆலயத்துக்கு செல்கிறோம், பண்டிகையை கொண்டாடுகிறோம். அதே நல்ல உணவை நாம் சமைத்து உண்கிறோம், புத்தாடைகளை நாம் அணிந்து மகிழ்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்தியை, ஆண்டவர் பிறந்த செய்தியை, ஆண்டவர் இரட்சகர் உதித்த செய்தியை யாராவது ஒருவரிடத்திலே நாம் பகிர்ந்திருக்கிறோமா? இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே லூக்கா நற்செய்தி நூல் 2:17 இந்த சந்ததியை அவர்கள் பிரசித்த பண்ணினார்கள். ஷேரிங் த நியூஸ் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லலாம். என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவருக்கென்று அவருடைய நற்செய்தியை நாம் பகிர்ந்திருக்கிறோமா? ஆகவே இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே முக்கியமான ஒரு காரியம் என்ன? பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொன்னேன். பரலோகம் தன்னுடைய மகிமையை பகிர்ந்து கொண்டது. பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக தோன்றி தம்முடைய மகிமையை அங்கு வெளிப்படுத்தினார். ஆகவே ஆண்டவருடைய பிறந்த நாளிலே பரலோகம் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தியது. கால்நடைகள் தங்களுடைய இருப்பிடத்தை அது பகிர்ந்து கொண்டது. மறுபடியும் சொல்கிறேன், பரலோகம் தன் மகிமையை பகிர்ந்து கொண்டது. ரெண்டாவது, கால்நடைகள் என்ன செய்தது என்றால் தங்கள் இருப்பிடத்தை பகிர்ந்து கொண்டது. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பலதை பகிர்ந்து கொண்டார்கள். யோசேப்பு மரியாளும் கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்வையே ஆண்டவருக்கு என்று பகிர்ந்து கொண்டார்கள். அதே சமயத்தில் ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? தங்கள் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதை பகிர்ந்து கொண்டார்கள். மூன்றாவதாக, மேய்ப்பர்கள் பிள்ளையை கண்டு அதை கண்டு அந்த தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட செய்தியை அவர்கள் புரிந்து கொண்டு அப்படியே இருப்பதை உணர்ந்து கொண்டு துதித்து கொண்டே ஆண்டவரை பிரசித்தம் பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் பிரசித்தம் பண்ணுகிறோமா? இன்றைய நாட்களிலே கிறிஸ்துவ வட்டாரங்களிலே, கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லுகிறவர்கள் ஒரு சில மக்களாகத்தான் காணப்படுகிறார்கள். மற்ற எல்லாருமே, பெரும்பான்மையான மக்கள் பாரம்பரியத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நற்செய்தியை சொல்லுவதே நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவரை குறித்த நற்செய்தியை சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொன்னவண்ணமாய் ஆண்டவர் பிறந்த செய்தியை, மீட்பின் செய்தியை, அவருடைய வருகையின் செய்தியை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே உண்மையான கிறிஸ்துமஸுடைய அடிப்படை என்ன? ஷேரிங், அதாவது பகிர்ந்து கொடுத்தல். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள்? எவைகளை பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட செய்தியை பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் காண அழைக்கப்படுகிறீர்கள். மறுபடியும் இந்த செய்தியை ஞாபகத்தில் கொண்டு வருகிறேன். பரலோகம் தன்னுடைய மகிமையை குமாரன் பிறப்பின் மூலமாக வெளிப்படுத்தியது. இரண்டாவதாக, கால்நடைகள் அல்ல மிருகங்கள் தங்கள் இருப்பிடத்தை ஆண்டவருக்கென்று பகிர்ந்து கொடுத்தது. மூன்றாவதாக, மனுமக்களிலே சிலர் பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆண்டவரின் பெற்றோராகிய மரியாளும் அங்கே யோசேப்பும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் சித்தங்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து தங்கள் வாழ்க்கையே ஆண்டவருக்கென்று பகிர்ந்து கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் என்பவர்கள் தங்கள் ஐஸ்வர்யத்தை பகிர்ந்து கொடுத்தார்கள். மேய்ப்பர்களோ ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை அவர்கள் பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த மேய்ப்பர்களை பற்றி சொல்லும் பொழுது வானத்தின் தூதர்களும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அதே சமயத்திலே மேய்ப்பர்களும் பிரசித்த பண்ணினார்கள். நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உண்மையான கிறிஸ்மஸின் அடிப்படை என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பகிர்ந்து கொடுப்பதே அது கிறிஸ்மஸின் ஆழம், அஸ்திபாரம் என்பதை அறிந்து கொண்டோம். பரலோகம் தன்னுடைய மகிமையை பகிர்ந்து கொடுத்தது போல, கால்நடைகள் தங்கள் இருப்பிடத்தை பகிர்ந்து கொடுத்தது போல,
ஆண்டவரே, மனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்விலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே வாய்ப்பிலே பகிர்ந்து கொடுத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வை எங்கள் செயல்கள் வழியாக நற்செய்தியை பகிர்ந்து கொடுக்க பலந்தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும், அர்ப்பணிக்கிற மக்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.